ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். இப்படியே தான் நிற்பார். தேசிய கீதம் பாடுற மாதிரி ஒரு ஐயா. நமக்கு கண் 2 தான். ஆனால் 200 பேரை பார்க்கணும் பார்த்தீங்களா? 200 கண்ணில் என் கண்ணு வேலை செய்யும். யார் கை தட்டுறா, யார் கை தட்டல, யார் உட்காந்துருக்கா, யார் எழுமுறை, யார் மெதுவாக இப்படி குனிஞ்சு கதை பேசுறா, யார் பக்கத்தில் கிள்ளிட்டு இதெல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்ல சொல்லுங்க. இல்லைன்னா உங்களை மேய்க்க முடியுமா? நாங்கள் ஹல்லேலூயான்னு நான் கண்ண மூடி 3/4 மணி நேரம் பேசினேன். நான் பாதி பேர் வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டே வந்துடுவாங்க. சிலருக்கு அந்த கிருபை இருக்கு. வேதம் சொல்லுகிறது இந்த பக்கம் இப்படி இப்படி பேசிட்டே இருப்பான். நமக்கு அந்த கிருபை இல்லைங்க. நமக்கு 2 கண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பார்த்த எந்த மூலையில யார் இருக்கான்னு அக்னி ஜுவாலை போன்ற கண்களை எனக்கு மாதிரி அவ்வளவு பார்ப்பேன் ஆட்களை. நமக்கு இந்த கண்ண முடியெல்லாம் பேச தெரியாது. அதனால தான் நிறைய பேர் நம்மகிட்ட மாட்டிக்கிறது. அல்ல சொல்லுங்க. ஏன் மாட்டிக்கிறாங்கன்னா அதான் எப்படி கண்டுபிடிச்சார்? அதுதான் நான் கண். அல்ல சொல்றீங்களா? எதுக்கு? ஒரு அன்பு தான். பாவம், இந்த ஆட்டுக்குட்டி இவ்வளவு மாதிரி தூங்குதே, இந்த ஆடு இந்த மாதிரி தூங்குதே அப்படின்ட்டு ஒரு அக்கறையில தட்டி எழுப்பி எடுத்து கொஞ்சம் வசனத்தை சொல்ல வச்சு புரிய வச்சு அனுப்புவோம் நினைக்கிறோம். ஆமேன்னு கேட்கலாமா? அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு கூட்டத்திலையும் பாஸ்டர் கரெக்டா கண்டுபிடிச்ச நல்லது நினைக்கிறீங்களா? ஐயோ, இந்த ஆளோட போறோம் எங்க உட்கார்ந்தாலும் பாத்துறாருப்பா. அதாங்க ஏசுதாஸ். அல்ல சொல்றீங்களா? முன்னால இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பேன். நானும் பார்க்கணும், நானும் ஆராதிக்கணும், இவங்களை ஆராதிக்க வைக்கணும், அங்க ஆராதிக்கிறாங்க பார்க்கணும், அவர் வராரான்னு பார்க்கணும், அவர் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஊழியக்காரன் பாடுற பாடு இருக்க, ஒரு பாட்டை பாடிட்டு கை தட்டிட்டு போக முடியாதுங்க. பாடுறாங்களா? ஒரு மனம் இருக்கா? ஒரு மனம் வருதா? எல்லாரும் கை தட்டுவோம். சில தட்டவே மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க, பாக்கெட்ல கை விட்டு நிற்பாங்க. ஏதோ 10 கிலோ கோல்டு கீழே விழுந்துற மாதிரி அப்படியே கை. ஒரு ஆள் அப்படியே தான் பாக்கெட்லேயே கை விட்டுட்டே இருப்பார். எப்பவும் அவருக்கு இந்த விரல்ல ஒரு வைரக்கல் மோதிரம் இருக்கும். இதை உருட்டிக்கிட்டே இருப்பார். இப்படி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். என்ன சொன்னாலும் இதே தான் கையில் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்க இருக்கும் விரல், இப்படியே மோதிரம் எடுத்து போட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் 2 ரூபா தான் காணிக்க போடுவார். ஒரு நாள் எப்படியோ தெரியாம இந்த வைரக்கல்ல போட்டார். அது இருக்கும் ஒரு வைரக்கல் எப்படி இருக்கும் பாருங்க. போட்டார். போட்டுட்டா ஹல்லேலூயான்னு போற பார்க்குறேன். இப்படி தானே ஒன்னையும் காணும். காணிக்க நேரம் முடிஞ்சு பாஸ்டர்கிட்ட வந்தார். பாஸ்டர் புரிஞ்சு போச்சு. பிரதர் கை பாஸ்டர் யாருக்கும் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, நீங்க போங்க பிரதர்ன்ட்டார். இவர் வந்தது, பாஸ்டர் தெரியாம போட்டுட்டேன் பாஸ்டர் கொடுங்கிறதுக்கு. பயப்படாதீங்க, ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதியும். எவ்வளவு தாராள குணம் இருந்தால் இப்படி கர்த்தருக்கு அவர் கொடுப்பாருன்னு அவரை பேச விடாம அப்படியே ஒரு ஜோமனி அனுப்பிட்டார். அவர் அன்னைக்கு போனவர் தான். அன்னையில பாக்கெட்ல கையே போடல. ஒரு அல்ல கேட்கிறீங்களா? என் இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும் உங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கிருபை வேணும்ட்டு. அல்ல சொல்லாமா? இப்படி முடியல, அப்படி முடியல, இப்படி சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லிட்டீங்க, வந்து நின்று பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஜெபம் நடத்தினேன், விழுந்திருப்பேன் பாஸ்டர். நான் இங்க நின்னாதான் தெரியும். ஆமேன்னு சொல்றீங்களா? திடீர்னு ஒருத்தர் பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்கண்ணா, வராது பாஸ்டர், வராது பாஸ்டர்ன்றவங்க. எல்லாருக்கும் கிருபை தருவாரு ஆண்டவர். உங்களை பழக்கி வைக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, 7 வருஷம் ஆச்சு ஒரு சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணதில்லைன்னாரு. அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஒரு சர்ச்சில் இருந்தேன், 7 வருஷம் இருந்தேன், அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணதில்லை. ஊழியர்கள் நீங்கள்லாம் பாக்கியவான்கள். உங்களுக்கு பாடுறதுக்கு சான்ஸ், பிரசங்கம் பண்ண சான்ஸ், வர்ஷிப் லீட் பண்ண சான்ஸ். ரெஸ்பெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு புல்பிட் கொடுக்குறோன்னா கிருபைன்னு நினைங்க. அல்ல சொல்லுங்க. அதனால தான் ஏர்லியா வர சொல்றேன். நான் 6 o'clockனா நான் 5:45 மனசு அடிச்சுட்டு கிடக்கும். வந்துட்டாங்களா? ஒரு நாள் கூட நெவர் லேட். பார்த்துருப்பீங்க என்ன, யாரையா நடத்த விட்டுட்டு பைபிளை வச்சுட்டு போயிருப்பேன். நான் ஐ ரெஸ்பெக்ட் தட் வே. ஆண்டவர் சமூகத்தை அப்படி கனப்படுத்துறேன். நான் 4:45 வந்துடணும். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 5 மணிக்கு ஆராதனை, 4:45 வந்துடணும். முழங்கால் போட்டுடணும். 4:45 லைட்டை போட்டுடணும், ரெடி ஆயிடணும். 5 மணிக்கு ஆராதனை, 4:15 பிரேயர் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிட்டாங்களான்னு என் காது அங்க இருக்காது, இங்க இருக்கும். ஜெபம் ஆரம்பிச்சாச்சா? அப்படி ஒரு ஸ்தோத்திரம் கேட்கும். கண்ணாடியில் எட்டி பார்த்தா 7 பேர் இருக்கும், 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் வந்து டோஸ் தான் விழும். அவங்களுக்கு எங்க போனீங்க நீங்க ஜெப நேரத்தில்? ஏன் ஜெபத்துக்கு வரல? ஏன் இப்படி கேட்கிறோம்னா, தேவ சமூகத்தை கனப்படுத்த படிக்கணும். ஹானர் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். நல்ல வாய்ப்பு நம்ம சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு நிறைய பேருக்கு. there are lot of opportunities. அதிகாலையில் போய் ஜெபம் நடத்துங்கன்னு சொல்றோம். ஜெபம் நடத்த பழகுறீங்க, பிரசங்கம் பண்ண வாய்ப்பு, பாட்டு பாட வாய்ப்பு, வர்ஷிப்புக்கு வாய்ப்பு. சில இடங்களில் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நான் ஒரு ஆள் நடத்த முடியும். எனக்கு அந்த கிருபையும் இருக்கு, அதையும் சொல்றேன். நான்
ஒரே சண்டே 4 சர்வீஸ் நடத்தலையா? என்னால் நடத்த முடியாதா? தேவன் தராரு. ஆனாலும் ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, செய்யுங்க. நீங்க பழகணும், நீங்க வளரணும். நம்மளை விட பெட்டரா செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை விட சிறப்பா செய்யணும். நம்ம பாடுறாள் இப்படி பாடாதீங்க, இப்படி பாடுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க. ஏன் சொல்லணும்? நம்மளை விட சிறப்பா செய்யணும். கைவிட்டு ஒரு அலையில சொல்லுங்க. நம்மளை விட மேலே போயிடுவாங்களோன்னு எனக்கு என்ன இல்லை, மேலே போகணும்னு நினைக்கிறேன். மேலே போகலன்னு தான் வருத்தமா இருக்கு. மேலே போகலன்னு வருத்தமா இருக்கு, நம்ம லெவலுக்கு வரலன்னு வருத்தமா இருக்கு. அதையும் உரிமையா சொல்றேன். என்னை விட மேலே போன ஆசையா இருக்கு, மேலே போகலையேன்னு வருத்தமா இருக்கு, என் லெவலுக்கே வரலையேன்னு இருக்கு. அதனால தான் கடினமா பேச சில வேலைகள் கடினமா பேசுற அன்புனால தான். இன்னும் யூ கேன் பிகம் பெட்டர், யூ கேன் டூ இட் பெட்டர். நீங்க இன்னும் சிறப்பா செய்ய முடியும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் விரும்புற மாதிரி காரியங்களை செய்வதற்கு ட்ரை டு டூ யுவர் பெஸ்ட் ஃபார் தி லார்ட். ஆண்டவருக்கு சிறப்பா செய்யுங்க. சும்மா ஒன்னு சொன்னாருன்னு செய்துட்டு போகாதீங்க. ஆமீன் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம செய்யற ஆராதனை பிப்ளிக்கலா இருக்கும். அடிக்கடி சொல்ற பாருங்க, இப்படி பண்ணும், அப்படி பண்ணும். ஏன்? வசனம். எல்லாரும் முழங்கால் பண்ணி வசனம், கைகளை உயர்த்தும் வசனம், கைகளை அசைப்போம் வசனம். ஸோ ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகளுக்காய் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க நன்றி சொல்லுங்க, ஊழியர்கள் நன்றி சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டு தந்திருக்காரு. நான் உண்மையா செய்வேன்ப்பா, சின்சியரா செய்வேன்ப்பா. எப்படி ஆண்டவர் விரும்புற மாதிரி செய்ய நினைக்கிறோமோ அது மாதிரி போதகர் விரும்புற மாதிரி செய்ய நினைக்கணும். ஆண்டவர் விரும்புற மாதிரி செய்யறது எப்படின்னா, அது மாதிரி பாஸ்டர் எப்படி விரும்புறாரோ அப்படி செய்யணும். அதாங்க சந்தோஷம். நான் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று செய்யறீங்க, எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும் பாருங்க. அப்ப தேவன் விரும்புகிறபடி நம்முடைய ஆராதனை மாறணும்னா அவருக்கு பிரியமாய், அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க, அந்த அவருக்கு பிரியமாய், பிரியமாய். அப்ப கம்ப்ளீட்டா அவருக்கு அர்ப்பணித்து வசனத்தின்படி செய்ய வேண்டும். வசனத்தின்படி. இரண்டாவது, சொல்லும் செயலும் ஒன்றாயிருக்கணும், அல்லது உண்மையானதா இருக்கணும், சரியானதா இருக்கணும்னு சொன்னேன் முதல்ல. ரெண்டாவது உண்மையா இருக்கணும், ஆராதனையில உண்மை இருக்கணும். சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசுறாரு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், சொல்லுங்க, ஆவியோடும். யோவான் 4:24 திறந்து பாருங்க, பைபிளை திறந்து பாருங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அங்க ஆவின்னு சொல்றாரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியை சொல்லல. They that worship the Lord must worship him with spirit and truth. உண்மையா இருக்கணும், ஆவியோட இருக்கும்போது. அங்க பரிசுத்த ஆவியில ஆராதனைன்னு சொல்லல, அந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் அது அல்ல. உள்ளம் அதுல இருக்கா? உன் ஆவி, ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், உன் ஆவி கனெக்ட் ஆகுதா? சரீரத்துல கையை எப்படி உயர்த்தலாம், நல்லா பாருங்க. கையை உயர்த்தலாம், எளிமை நிக்கலாம். ஸ்டில் உங்க மைண்ட் அப்படியே வெளியே சுத்திக்கிட்டு இருக்கலாம், உங்க சிந்தனை வெளியே சுத்திக்கிட்டு இருக்கலாம். உங்க சிந்தனை வெளியே சுத்தாம உங்க உள்ளம் ஆண்டவரோட இணைதா? அதான் ஸ்பிரிட். Because God has given you a spirit. Man is a spirit being. மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்கு. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தேவனை ஆவியோடு ஆராதிக்க வேண்டும் என்பது ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறது அல்ல. அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட், அந்த இடத்துல இயேசு சொல்வது உன் உள்ளத்தை ஆவியோட, முழு உள்ளத்தோட, let your heart be poured, let your heart be connected with God, not physical attitude. சரீர பிரகாரமான அங்க அசைவுகள் அல்ல, உள்ளம். உதடு என்ன சொல்லுதோ அதை உள்ளம் உணரணும். உம்மை முழு உள்ளத்தோடுன்னு சொல்லும் போது அந்த உள்ளம் அதை மட்டும்தான் நினைக்கணும், வேற எதையும் நினைக்க கூடாது. முழு பலத்தோடு பாடும்போது ஒரு மாதிரி நம்ம சைலண்டா பாட முடியுமா? பாட்டு எப்படி பாடுறோம்? முழு பலத்தோடுன்னு பாடும்போது கேட்கிற பிள்ளைங்க, முழு பலத்தோடுன்னு பாடும்போது அப்ப சத்தமா பாட வேண்டியிருக்கு. பலனா என்ன அர்த்தம்? முழு பலன். அப்போ எதை பாடுறோம்? உதடு என்ன சொல்லுதோ உள்ளம் அதுல இணையணும். உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை. ஷார்ட்டா விளங்கணும்னா உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை. இல்லைன்னா சொல்லும் செயலும் இப்படி எழுதிக்கலாம். சொல்லும் செயலும் ஒன்றாய் இருக்கும் ஆராதனை, உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை, உண்மையான ஆராதனை, சரியான ஆராதனைன்னு சொன்னேன் முதல்ல. சரியான ஆராதனை வசனத்தின்படி இருக்கணும். உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனை என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால்
வாயில ஓவரா பேசுறாங்க, ஆனா அவங்க உள்ளம் எனக்கு தூரம். ஹார்ட் இஸ் அவே. இதயம் ரொம்ப தூரமா இருக்குங்க. என்ன வாயினால புகழ்றாங்க. ஆண்டவருடைய வருத்தமே அதாங்க பழைய ஏற்பாட்டுல. உதடு சொல்றத உள்ள நினைக்கல. உதடு அப்படியே புகழுது, உள்ளம் அப்படியே வேற மாதிரி இருக்கு. உதடும் உள்ளமும் ஒன்றாய் இருக்கிறதா? உங்க ஆராதனை என்பது எங்கே என்பதை விட எப்படி என்பது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க ஒரு பாட்டை பாடும்போது உம்மை முழு உள்ளத்தோடுன்னு பாடுனீங்கன்னா பக்கத்துல பார்க்க மாட்டீங்க. சில ஆட்களுக்கு ஆராதனை வேடிக்கை பார்க்கறதே வேலையா இருக்க. எதுக்கு வேடிக்கை பார்க்கிறோம்? எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தானே உயர்த்த வந்திருக்கிறோம், அவரை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை சந்தோஷப்படுத்த வந்திருக்கோம். நான் எதுக்கு மனுஷனை பார்க்கணும்? நீங்க ஒரு முதிர்ச்சியான விசுவாசின்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஆராதிக்கிறாங்களான்னு பார்க்கலாம், சொல்லி கொடுக்கலாம். கண்ணை மூடுங்க, ஆராதிங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. எத்தனை பேர் புதுசா வராங்க, சொல்லி கொடுக்குறோம். ஏசப்பா என்ன உங்களுக்கு தெரியும்? இயேசுவி நாமத்தில் ஆய்வுன்னா ஒண்ணுமே விளங்காது உங்களுக்கு. ஏசப்பான்னு கூப்பிடுங்கம்மா. ஐயா ஏசப்பா, இயேசு அப்பாவா நினைச்சு கூப்பிடுங்க. சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். அவரை மனசுல நினைங்க, அவரை கண்ணு முன்ன நிறுத்துங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. உதடும் உள்ளமும் இங்க என்ன சொல்லுதோ அது மனசுல நினைக்கிறேன். That is worship. That is God pleasing worship. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா இட்ஸ் ஃபேக், இட்ஸ் டூப்ளிகேட். அது மாய்மாலம், அது டபுள் லைஃப், இரட்டை வாழ்க்கை. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு லிப்ஸ்ல, உதட்டுல ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க, ஹார்ட்ல ரொம்ப தூரமா இருக்கு. உதட்டுல சொல்ற அளவுக்கு என்ன நேசிக்கல. நம்ம ஆராதனை எப்படி இருக்கு செக் பண்ணோம் பிரியமானவர்களே. நம்ம ஆராதனை பெட்டரா மாறணும். இவன் பாடி ஆராதிக்கிற பார்த்தா ஆட்கள் என்ன நினைப்பாங்க, அதுக்கு ஆராதிக்கிறோம். அப்படியே சில இப்படி கேமரா திரும்ப கைத்திக்கிறான் சில ஆட்கள். ஹல்லேலூயா, கேமரா கட் பண்ணு. அந்த மாதிரி பண்றாலும் கேமரா கட் பண்ணி நல்ல சொல்லாம தெரியும் அப்படி வருது திரும்புதுன்ட்டு. ஏங்க இந்த நடிப்புலாம் வேணாம், இந்த நடிப்பு வேண்டாம், வேலைக்கு ஆகாது. இல்ல சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் கண்ண மூடி ஆராதிக்கிறவங்க, நீங்க எதையும் பார்க்க மாட்டோம், நாங்க தான் பார்க்குற வாய்ப்பு. இயற்கையா கைகளை உயர்த்தி ஆராதிக்க தப்பு ஒண்ணு இல்லை. நம்மள வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவன ஒரு வித்தியாசமான ஆக்ஷன்லாம் காட்டி கட்டி பண்ணதெல்லாம் வேஷம். ஆண்டவர்கிட்ட அது எடுபடாது. எதுக்கடா நடிக்கிறேன்னு கேட்பார். அவர் எதுக்கு நடிக்கிற, அவளை என்ன சும்மா இருந்த? சர்ச்சில் நிறைய பார்க்குற பார்த்தீங்க, நான் அப்படி பேசிட்டே இருப்பேன், இப்படி திரும்புறணும்னு தெரியும், பசங்களுக்கு தெரியும். நான் இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் ஒரு குரூப் இனி திரும்ப மாட்டார். நான் டக்குன்னு இப்படி பார்த்தேன், மாட்டிக்க 4-5 திருடனா திருட மாதிரி தான் பிடிக்க வேண்டியிருக்கு. நம்மளும் அறையில் சொல்றீங்களா, அவர் இங்கே தான் பார்க்குறாரு, மெதுவாக தலைவர். நம்ம வந்து பிரியமானவர்களே பிரியமானவர்களேன்னு ஒன்று, அங்கே 4 பேர் மாட்டிக்கும். அப்போ எனக்கு இந்த குணத்தை கற்றுக் கொடுக்கறது யாரு? நீங்க சொல்ல, நாங்க தான். ஸ்லோவா தலையை திருப்புவார் பாஸ்டர். என்ன வீடியோ கேமராவா டக்குன்னு மெதுவா திருப்புறது எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன் நான். அல்லேலூயா சொல்லுங்க அன்பானவர்களே. அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை நல்லா இருக்கா? ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை நல்லா இருக்கா? உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய புக்கில் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். 3வது புக்கு உங்க கையில் இருக்கனால வேகமா போறேன். நம்ம ஆராதனை சிந்தனை உள்ளதா இருக்கணும். சிந்தனை என்ன தெரியுமா? அர்த்தம் உள்ளதா இருக்கணும். நம்பர் 1 எப்படி இருக்குன்னு சொன்னேன், சரியானதா இருக்கணும். சரியான எதன் படிக்கல, வசனத்தின்படி சரியா இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் வசனத்தின்படி செய்யணும், வசனத்தின்படி. 2வது உண்மையா இருக்கணும். அதாவது உதடும் உள்ளமும் இணைந்த, வாயில வார்த்தை வேற மனசு வேற, அப்படி இல்லாம உதடும் உள்ளமும் சொல்லும் செயலும். 3வது இந்த ஆராதனை அர்த்தம் உள்ளதா இருக்கணும், சிந்தனை உள்ளதா இருக்கணும். உன் முழு மனதோட அர்த்தமுள்ள ஆராதனை. ஆட்களுக்கு புரியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாம நான் எதுக்கு செய்யறேன்,
ஆண்டவர் இயேசு நிறைய வசனங்களை சொன்னார். அர்த்தம் இல்லாம உணராம செய்யற ஆராதனையத்தான் மத்தேயு 6:7 படிங்க. வீண் வார்த்தைகள் அப்படின்னாரு. வீண் வார்த்தைகள் மத்தேயு 6:7. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகள். எதை சொல்றாரு? ஜெபத்தை சொல்றாரு ஆண்டவர். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த ஜனங்கள் வீணா எனக்கு ஆராதனை செய்யறாங்க. ஆராதனையை பார்த்து வீணான ஆராதனைங்கிறாரு, வேஸ்ட்ங்கிறாரு. இந்த ஆராதனை, பலி, காணிக்க, ஜபம், தூபம் எல்லாம் நடந்த ஒரு கட்டடத்தை பார்த்து கள்ளர் குகைன்னாரு. நடக்காதது இல்லைங்க, பாழடைஞ்சு போன கட்டடம் இல்ல, ஒண்ணுமே நடக்காம மூடி கிடந்த கட்டடம் இல்ல, 6 மாசம் பூட்டி போட்ட கட்டடம் இல்ல. டெய்லி பாட்டு, ஜபம், ஆராதனை, தூபம், பழைய ஏற்பாட்டுல மெழுகுவர்த்திங்கிற தூப வர்க்கம், பலி செலுத்துறது, அங்க காணிக்க எல்லாம் நடந்த ஒரு கட்டடத்தை பார்த்து இது கள்ளர் குகைன்னார். ஏன்? வெளியில தான் செஞ்சாங்களே வெளிய, உள்ளத்துல உணரவே இல்லை, அர்த்தம் இல்லாம செஞ்சாங்க. நீ ஜெபம் பண்ணும்போது பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணாதன்னார். நீண்ட ஜெபம் பண்ணாதன்னு சொல்லல, ஆட்கள் பார்க்கணும்னு நீண்ட ஜெபம் பண்ணாத. வீணான அந்த வசனம் படிங்க, மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை வளவள வளவள வளவளன்னு பேசாதீங்கிற ஜபத்துல ரத்தன சுருக்கமா நல்ல தேவன் அந்த ஜபத்தை கேட்கணும். எனக்கு ஜபம் பண்ண தெரியும்னு பண்றது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லாம ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் காணிக்கைக்கு ஜோமனை கூப்பிட்டான். காணிக்கு ஜோமனை போறோம். அவருக்கு அப்படியே ஜோமன், ஆண்டவரே காணிக்கிறது ஆசீர்வதி, இந்த கரங்களை ஆசீர்வதி அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த கைகளை உயர்த்த முடியாம கஷ்டப்படுற மக்கள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஞாபகம். திரும்ப கால் ஞாபகம் வந்துச்சு. அவர் நெஞ்சு வலியில் இருக்கிறவங்க ஜெபம் பண்றேன், இந்தியாவில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறேன், பாகிஸ்தான்ல இருக்க ஜெபம் பண்ணி இப்படியே போயிட்டாரு. காணிக்கையை ஆரம்பிச்சு எங்க போயிட்டாரு? எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றோம்? சில வேளைகள்ல நமக்கு ஜெபம் பண்ண தெரியும்னு ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியணுங்கிற எண்ணத்துல ஒரு ஜெபம் பண்ணா அந்த ஆண்டவர் கேட்க மாட்டார். கர்த்தரே என் ஜெபத்தை கேட்கணும். இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்ல சீரியஸா படுத்து கிடக்கிற ஒரு ஆள், உயிர் போற நிலைமையில ஒருத்தர் ஜோமனை கூட்டு போனா, ஆண்டவரே இந்த மகனுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இதை போல எத்தனையோ பேர் இருக்காங்க அப்பான்னு போனாரு பாருங்க. ட்ரெயின் ஏறல, பஸ் ஏறல, ஃப்ளைட் எடுக்கல, பக்கத்துல நேரா ஆண்டவரே மகாராஷ்டிராவுக்கு ஜெபிக்கிறேன்ட்டு அப்படியே பஞ்சாபுக்கு போய், பாகிஸ்தானுக்கு போய், ஆப்கானிஸ்தானத்துக்கு போய், அப்படியே அமெரிக்கா போயிட்டு சுத்தி மலேசியா வழியா சிங்கப்பூர் வந்து ஆமேன்னு பார்த்தா இவர் செத்துட்டாரு. யாரு? ஆஸ்பத்திரியில் கிடந்து செத்துட்டாரா? எப்ப செத்தாரு? நீங்க ஆப்கானிஸ்தானத்துக்கு போனீங்களே அப்ப செத்தாரு. நாங்க புரியுதா கதை? என்ன ஜெபம் பண்ணணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. ஜனங்களுக்கு ஏதாவது நடக்கணும்ப்பா. ஒரு அல்லையில சொல்லுங்க. ஆட்டிடியூடு, புதிய ஏற்பாடு ஃபுல்லா ஆட்டிடியூடு. நல்லா கவனிங்க. பைபிள் டாக்ஸ் அபவுட், நியூ டெஸ்டமென்ட் டாக்ஸ் அபவுட், டீல்ஸ் வித் ஆட்டிடியூட். உன் இன்னர் மைண்ட், உன் சிந்தனை, உன் எண்ணம், உன் நினைப்பு, இதுதான் புதிய ஏற்பாடு ரொம்ப பேசுது. நான் பெரிய ஆளு, அவன் மோசம், அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. நான் நீதிமான், அவன் பாவி, அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. எனக்கு பிறன் யாரு, நான் நல்லா இருக்கேன், அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. பைபிள் ஆண்டு சொன்ன கதையெல்லாம் பாருங்க புதிய ஏற்பாட்டுல. எனக்கு பிறன் யார், இங்க வா ஒரு கதை சொல்றேன். நான் தான் ஒழுங்கு, மத்தவன் சரியில்லை, வா ஒரு கதை சொல்றேன். எல்லாம் எதை வச்சு? உள்ள மனசு, சிந்தனை. ஒரு ஆள் சரியில்லைன்னு நினைச்சிட்டோம்னால ஒரு பேசுற விதமே மாறி போகுது. ஸ்தோத்திரம் இருக்கட்டும், ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம மனசு அந்த ஆள் சரியில்லைன்னு ஆகி போச்சு. ஒரு ஆள் சரியில்லைன்னு மனசுல நினைச்ச உடனே அந்த ஆள் ஸ்தோத்திரம் இருக்கட்டும், ஸ்தோத்திரம் நீ வச்சுக்க அப்படின்றோம். ஏன்? நம்ம தான் சரியில்லை, நம்மனுக்கு அவன் சரியில்லைன்ட்டு. அப்ப இந்த எண்ணங்களை சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாடு. கை வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்க. இதை விட்டுட்டு மீதி எல்லாம் சரி பண்ண ட்ரை பண்றோம். மீனுக்கு காதை வெட்டலாமா, செதில் எடுக்கலாமா, வாழை வெட்டலாமா? எல்லாம் வெட்டலாம். முதல்ல மீனை பிடி. மீனை பிடிக்கிறதுன்னு இதை வெட்டலாமா, அதை வெட்டலாமான்னு ஆட்களுக்கு இந்த வெட்டுறதுலே இருப்பாங்க. தேவன் உள்ள சுத்தம் பண்ணி பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகணும்னா முதல்ல எதை சுத்தப்படுத்து? உள்ள சுத்தப்படுத்து. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? வெளியே என்ன ஆயிடும்? சுத்தமாயிடும். தயவுசெய்து உட்காருங்க. நோ மோர் வாக்கிங், நோ மோர் கோயிங். இதான் லாஸ்ட். பிதாவே அவர்களுக்கு மன்னி. யாரா இருந்தாலும் சரி, எதுக்கு எழுந்து போறீங்க? எதுக்கு இந்த நேரம் வந்தீங்க? எத்தனை பேர் உங்களை பார்க்குறாங்க?
ரெஸ்பெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ. தேவ சமூகத்தை நல்லா கனப்படுத்துங்க. எனி எமர்ஜென்சி போக வேண்டிய அவசியம் இல்லை, தவிர்க்க முடியாமல் போக வேண்டியிருந்தா அதுதான் தேவ சமூகம். ஆமேன் கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். இப்படித்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குகளை படிக்கிறோம். இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவேன், இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவோம். அதுதான் டிசிப்ளின். அது செய்ய 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 நம்ம நல்ல டிசிப்ளினான விசுவாசியாக மாறிடலாம். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அர்த்தமுள்ளதாக இருக்கணும். நம்பர் 1 எப்படி இருக்கணும்? ஆராதனை முதல்ல எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வேதத்தின்படி சரியானதாக இருக்கணும். அந்த வார்த்தை சரியானதா இருக்கணும். அதுக்கு பிராக்கெட்ல வேதத்தின்படி. 2வது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்படின்னு உண்மைன்னு என்ன? உதடும் என்ன உதடு சொல்லுதோ அதை உள்ள நினைக்கணும். உமக்காகத்தானேனா அப்படியே நினைக்கணும். அந்த எண்ணம், அந்த எண்ணம் வந்துட்டுனாலும் அங்கேயும் பார்க்க மாட்டீங்க இல்ல, அங்கேயும் இங்கேயும் பார்க்கறதெல்லாம் போயிடும். நீங்க உணர்ந்து ஆராதிச்சு பாருங்க, எங்கேயுமே பார்க்க. சிலர்லாம் பார்க்குறேன், சர்ச்சுக்குள்ள வந்தாங்கன்னா அப்படி கண்ணை மூடி ஆராதிச்சாங்கன்னா தட்டுனா கூட கண்ணை திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்டில் தட்டாதீங்க சொல்லிட்டேன். நீங்க தேவ பிரசன்னத்துக்கான ஒரு ஆள் நல்லா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் இவங்க சிலர் வருவாங்க. சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜேசிபி மாதிரி வருவாங்க, லேட்டா 3/4 மணி நேரம் லேட்டா வந்து இந்த ஜோம் பண்ற ஆளை இடிச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. ஒரு நாள் செய்யாதீங்க. அவங்க ஜெபாவையும் நீங்க கெடுக்குறீங்க. அவங்க கஷ்டப்பட்டு அவங்கள வந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கும் போது வெயிட் பண்ணுங்க. எங்கேயா வெளியே நெல்லுங்க. லேட்டா வந்துட்டீங்கன்னா அந்த நாற்காலிக்காக போறது இவங்களை இடிச்சுக்கிட்டு ஜபம் பண்ற ஒரு ஆளை இடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு நாளும் போகாதீங்க. நல்லா ஆராதிக்கிற ஆளை இடிச்சு தள்ளிட்டு போகாதீங்க. அவங்க ஜபாவியை கெடுத்துடாதீங்க. நான் பேசுறது ரைட்டா? புரியுதா? கஷ்டப்பட்டு ஒரு மனம் வர வச்சு, உடம்பு சரியில்லை, குடும்பத்தில் 1000 பிரச்சனை, மனசை சிந்தையை வச்சு அப்படியே அப்பாங்க போது இப்படி மேலே தட்டிக்கிட்டு போறது, இடிச்சுக்கிட்டு போறது, தள்ளடுறது. ஒரு ஆளை தொடாதீங்க, ஒரு ஆளை தொட்டுக்கிட்டு போயிடாதீங்க. ஜப நேரங்களை கனப்படுத்துங்க. நல்லா ஜோபிக்கிறேங்க. நான் அவங்கள ஆண்டவரே அவங்க சிந்தனை கெட்டக்கூடாதுப்பா, அந்த பயம் இருக்கணும். உங்களுக்கு நாற்காலி வேணும், வெயிட் பண்ணுங்க. பிரசங்க ஜபம் முடிஞ்ச அப்படிலாம் உட்காரும் சொல்ல அந்த நேரம் உட்காருங்க. அதுக்கு உள்ள போகாதீங்க. இனிமேல படிச்சுங்க. அது பிள்ளைகளோ பெரியவங்களோ இடம் இருந்தா அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போய் உட்கார்ந்துருங்க. இடிச்சுக்கிட்டு தள்ளுன்னு சொல்லி தட்டுங்கிறது, போங்கிறது, இங்க போங்கிறது. நீ லேட்டா வந்ததே தப்பு. முதல்ல நீ சபையில லேட்டா வந்ததே தப்பு. ஆராதனை ஆரம்பிச்ச பிறகு லேட்டா வந்துட்டு அங்க தள்ளு இங்க தள்ளு. தேவ சமூகத்தை எவ்வளவு கனவீனப்படுத்துறோம் தெரியுமா? அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் இப்படி சொல்றோம்? எல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கணும். பிள்ளைங்க படிக்கணும், எல்லாமே படிச்சுக்கணும். சின்ன பிள்ளைகள், பெரிய புது விசுவாசிலாம் படிச்சுக்கணும். இதை செய்யாதீங்க. ஏன்? இங்க அவர் தான் முக்கியங்க. இன்னைக்கு அவர் தான் பெரியவர். நான் இல்லை, நான் வேலைக்காரன், நான் தோட்டக்காரன். ஓனர் அவரு. கை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. ஓனர் இப்படிதான் எதிர்பார்ப்பாரு. ஓனர் வந்தாருன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. அதனாலதான் ஓனர் எதிர்பார்ப்பாரு. நான் சொல்றேன், ஓனர் அவரு, எஜமான் அவரு. எஜமானன் நீர் இருக்க, நான் வேலைக்காரன், என் வேலையை நான் செய்யறேன். ஓனருக்கு இப்படி பிடிக்காதுங்க. எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க, ஓனர் வரேன். நீங்க உட்காராத, கேட்டுக்கு அங்க தள்ளி உட்காரு, ஓனர் வரேன் சொல்றாங்களா இல்லையா? செக்யூரிட்டி எத்தனை பேரு சொல்றாங்களாங்க? எழும்புங்க, ஓனர் வர நேரம் எழும்புங்க. நம்ம ஓனர் அவர் தாங்க, நம்ம எஜமான் அவர் தாங்க. அவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சூப்பர். தொடர்ந்து வரீங்க, சந்தோஷம். நல்ல வசனங்கள் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் பேசுறேன். புக்கில் இருக்கிறதெல்லாம் பேசுனேன்னா சிலவில் விளங்காது. ஐ வாண்ட் டு மேக் இட் சிம்பிள். ஸோ மொத்தத்தில் அப்படி சுருக்கி அங்கங்க 4 வார்த்தையில நல்லா சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே புரியாத ஆளு கூட புரியணும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை, பிரியமாயின்னு போட்டிருக்க. அப்ப பிரியமாய் ஆராதிப்பது எப்படி? ஆராதனை அவருக்கு பிடிக்கும், அது அவருக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணும்ல. அவருக்கு பிடிக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம லைஃப்ல கோலா இருக்கும். அதுக்கு நம்ம ஆராதனை வசனத்தின்படி இருக்கும். வசனம் எப்படி சொல்லுதோ அப்படி ஆராதிக்கணும். நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்பதல்ல. 2வது உண்மை இருக்கணும் ஆராதனையில். அந்த உண்மைன்னா என்ன? எதை வாயில சொல்றோமோ அதை, ஆமா, எதை வாயில சொல்றோமோ அதை மனசுல உணர்கிறேன். என்னை படைக்கிறேன்னா படைக்கிறேன், செய்ய மாட்டேன்னு செய்ய மாட்டேன். நீங்க குயவன்னா குயவன், அப்ப உணர்ந்து. 3வது அர்த்தமுள்ள, அங்க சிந்தனை உள்ள, முழு சிந்தையோடும் கர்த்தரை ஆராதிப்பேன். மைண்ட் ஃபுல்லா நீ கர்த்தரை ஆராதிக்கணும். மைண்ட் அதுல ஈடுபடணும். மைண்ட்ல ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பா ஸ்தோத்திரம், ஆவியானவரே நன்றி அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும். மைண்ட் வேற மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதான் அர்த்தமுள்ளதா இருக்கணும் சொல்றதெல்லாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் கேட்கலாமா?
ஆராதனை மனமற்றதா இருந்தால் அது அர்த்தமற்றதா இருக்கும். இந்த மனசுல இருந்து வரலன்னா அது வேஸ்ட்ங்கிறார். அதான் போட்டு ஆராதனை மனமற்றதா இருந்தால் அது அர்த்தமற்றது. கை தூக்குறது வேஸ்ட், கை அசைக்கிறது வேஸ்ட், கத்துறது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, நம்முடைய ஆராதனை நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கணும், பிராக்டிக்கலா இருக்கணும். அப்படின்னா என்ன? யூதர்கள் எப்படி தொழுது கொண்டார்கள் அது வேற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு நாட்டு கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ வட இந்தியா போனீங்கன்னா நம்மளை ஊருக்கு வெளியவே நிற்க வச்சு நம்ம போகும்போது ஊரே வரவேற்று ஒரு டான்ஸ் ஆடி அந்த கல்ச்சர் படி நம்மளை உள்ளே கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு கீழே தட்டு வச்சு நம்ம காலை அதில் வச்சு நம்ம காலில் தண்ணி ஊற்றி கழுவி டவலை வச்சு தொடச்சி இப்படி காலை அப்படி தொடுவாங்க. அது அவங்க கல்ச்சர். பலதரப்பட்ட மக்கள் பரலோகத்துக்கு வருவாங்க. ஆராதனை பலதரப்பட்ட விதத்தில் இருக்கும். ஆமீன் சொல்லாம? நம்ம ஆண்டவரே இஸ் அ காட் ஆஃப் வெரைட்டி. வெரைட்டி ரைஸ்ங்கிறாங்கல்ல, ஒரே ரைஸ் எல்லாம் வெரைட்டி ரைஸ், வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆராதனை பல வித்தியாசங்களை கர்த்தர் விரும்புறாரு. ஆமீன் சொல்லாமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். வட இந்தியா போய் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி கீபோர்ட்லாம் இருக்காது. ஏன்னா அங்கே சில இடத்துல கரண்ட்டே இருக்காது. அங்கே பஜன் தான், டோலக்கு தான், எல்லா பாட்டும் ஒரே டைப்பாக தான் இருக்கு. பார்த்து சில வட இந்தியா நாங்களும் இதை போட்டு வாசிக்கிற மாதிரி போட்டிருப்போம் பாருங்க. ஃபோட்டோலாம் கேமரா ஜிங் 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 தான். அங்கே போய் நீங்கள் நான் இப்போ வெஸ்டர்ன் கீபோர்டு கொண்டாந்துக்கிறேன்னா இது எதுக்கு சார்? இங்கே கரண்ட்டே இல்லை சார். இங்கே பஜன் மாதிரி ட்ரம் அடித்தா போதும், கை தட்டினா போதும். அவங்க அப்படி நடனம் ஆடி அந்த டைப். அப்படி அவங்களுக்கு சாதம் ஒரு ஹார்மோனிய பெட்டி இருந்தால் போதும், ஒரு அலையில் கேட்கலாமா? கிராமங்களில் இல்லை இப்படி தான் எல்லாரும் எளிமையாக நிற்போம். ஐ சரண்டர் நம்ம ஓடிடும். என்னடா என்ன பாடுறாருங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. அப்போ லெட் இட் பி ப்ராக்டிக்கல். பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது வசனம், உங்க நடுவில் வரக்கூடிய புதிய ஆட்களை பற்றி கவனமாயிருங்க, கவனமாயிருங்க. ஏனோ தானோ என்று செய்யும் ஆராதனை அல்ல. நம்முடைய ஆராதனையில புதிதாய் வருகிற மக்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு அலையில சொல்லாம பிராக்டிக்கலா அனைவருக்கும் புரிகிற வண்ணம் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 14 ஒரு வசனம் படிச்செல்லாம் முடிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 14 16 17. 1 Corinthians chapter 14 verse 16 17. ஏன் நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆனா மற்றவன் பக்தி விருத்தி ஏன்? படிங்க. நீங்க சூப்பரா சர்ச்சில் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா புதுசா இன்னொருத்தர் அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ சபைக்கு வரக்கூடிய புதிய நபர்களை குறித்தும் நீங்கள் கவனமாயிருங்கள். பிராக்டிக்கலா இருக்கட்டும். உங்க ஆராதனை தேவனுக்கு முன்பாக உங்க மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நீங்க விரும்புகிற மாதிரி ஆராதிங்க. புதுசா வர்ற ஆட்களுக்கும் இப்ப நிறைய வார்த்தைகள்லாம் நம்ம மாற்றுறோம்னா நிறைய இப்ப பெந்தேகோஸ்தே சபைக்குன்னு சில வார்த்தை இருக்கு. கர்த்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். புது ஆளுக்கு புரியவே புரியாது. அப்ப எப்படி மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறோம். புரியுதா உங்களுக்கு? புதுசா ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமான்னு சொன்னா ஐ எம் வெரி கேர்ஃபுல். நான் எந்த கிராமத்தில் போனாலும் எனக்கு தேவ கிருபையில நான் அதை பேச தெரியும். அதனாலே தேவக்கு நிறைய மீட்டிங்ஸ் எனக்கு கூப்பிடுவான். ஏன் தெரியுமா? எந்த இடத்துலையும் இந்து சகோதரர் இருந்தா ஐ வில் ஈஸிலி கனெக்டட். இஸ்லாமிய சகோதரர் இருந்தாலும் ஐ எம் வெல் கனெக்டட். கடவுளேன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருந்தாலும் ஐ எம் கனெக்டட். நம்ம கூட்டத்துக்கு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா, ஓ இந்த பாஸ்டர் எங்கேயும் நல்லா பேசுறாரு, எங்க உடனே கூட்டுறாங்க. எங்க ஏரியாவில் கொஞ்சம் பிராமின்ஸ்லாம் இருக்காங்க ஐயா, நீங்க ஒரு சாட்சி சொல்ல வாங்க. பாடுற பாட்டு, நம்ம சொல்ற வார்த்தை அந்த இந்து சகோதரர்களுக்கு புரிகிற மாதிரி, இயேசு எவ்வளவு நல்லவர், எங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாரு, உங்களை கைவிட மாட்டாரு, நம்ம பேசுற விதம் அது தெரியணும். நமக்கு ஊழியர்களுக்கு அது தெரியணும். யூ ஷுட் நோ தட். எல்லா இடமும் நம்ம இந்த சபையில நடத்துற மாதிரி நடத்தக்கூடாது. ஒரு தெரு பிரசங்கம் போறோம்னா என்ன பாட்டு பாடணும், என்ன அவங்களுக்கு புரியும்,
சபை மாதிரியே நடத்தக்கூடாது. அதுல தேவ ஞானம் வேணும், தேவ ஞானம் வேணும். ஒரு ஆமேன் கேட்கலாமா? ஒரு வீட்டுல நான் என்ன நடத்தணும், என்ன நடத்தணும்? காலையில் இந்த வீடு ஒன்று கட்டணும்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்க. எல்லாம் ஆண்டவரை தெரியாதவங்க. அவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரி போனால் அவங்க என்ன விளங்கும்? ஒன்றும் விளங்காது. அங்கே ஒரு ஃபார்முலா எல்லாரும் ஜெபிப்போமா? அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கலாக 4 வார்த்தை. மேலே பார்க்குறீங்க, இந்த சூரியன் கடவுள் படைச்சது, நம்ம நிற்கிற பூமி கடவுள் படைச்சது. இந்த பூமியில் நமக்கு ஒரு சின்ன பீஸ் லேண்டை கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த கடவுள் இதை ஆசீர்வதிக்கணும், படைச்ச கடவுள் ஆசீர்வதிக்கணும். இது அவருடைய இடம், அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் அவரை முன் வச்சு செய்யணும். அதனால தான் நம்ம ஜோசியம் பார்க்கறது இல்லை, ஜாதகம் பார்க்கறது இல்லை, பஞ்சாங்கம் பார்க்கறது இல்லை, நேரம் பார்க்கறது இல்லை, நாள் பார்க்கறது இல்லை. கடவுள் இதை ஆசீர்வதிச்சா போதும். யாக்கோபு தூங்கி எழுந்தாருங்க, ஆனால் கடவுளை கண்ட உடனே இந்த இடம் கடவுளுடைய இடம்னு சொல்லிட்டாருங்க. இந்த இடம் அப்படி மாறட்டுங்கன்ட்டு 4 வார்த்தை சொன்னோம். எல்லாரும் ஆமா சார், கரெக்ட் சார், அது தெரியணும். நம்ம அங்கே போய் எடுத்து நின்றுட்டு அப்படியே பெண்டிகாஸ்ட் மாதிரி பயங்கரமா ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் விளங்காது. ஸோ அதான் பவுல் சொல்றாரு, பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த நியூ கமர்ஸ். புதுசா உள்ள வர்றவங்களும் நல்லா ஆராதிப்பதற்கேற்ற விதத்தில் உங்க லைஃப்ல உங்க ஆராதனை பிராக்டிக்கலா இருக்கட்டும். லெட் இட் பி பிராக்டிக்கல். 4 விஷயம் சொன்னேன். 1 அக்யூரேட், 2வது ஆத்தென்டிக், இங்கிலீஷ்ல சொன்னா அக்யூரேட் ஆத்தென்டிக். அடுத்தது 3வது சொன்னேன் அர்த்தமுள்ளதா இருக்கணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். 4வது எப்படி இருக்கணும்னா பிராக்டிக்கலா இருக்கணும். 1வது எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும் வசனத்தின்படி. 2வது உண்மையா இருக்கணும். அப்புறம் உதடும் உள்ளமும் இணைஞ்ச ஒரு ஆராதனை. 3வது அர்த்தமுள்ளதா இருக்கணும். உணர்ந்துதான் ஆராதிக்கிறேன்னா இல்ல, நம்ம பாடுற பாட்டுக்கும் வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கா? 4வது அது நடைமுறை ஆராதனையா இருக்கணும், நடைமுறை கேட்டதா இருக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. இப்படி செய்ய பழகும் போது நம்ம ஆண்டவர் அவருக்கு பிரியமாய் ஆராதிக்க நமக்கு கிருபை தருவார். ஆமீன் சொல்லாமா?